வெள்ளை கமலத்திலே வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பால் புகழ் ஏற்றிருப்பாள். கொல்லைக்கனியை செய்தான் கொல்லைக்கனியை செய்தான் நன்கு கொட்டு நல் யாழினை கொண்டிருப்பாள். வெள்ளை கமலத்திலே வெள்ளை கமலத்திலே வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பால் என திடமிகுந்தேன். பெணிய பெருந்தவத்தால் பெணிய பெருந்தவத்தால் நீலம் பெயரளவும் பெயராதா. வெள்ளை கமலத்திலே வெள்ளை கமலத்திலே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, தமிழ் காக்க போர்க்குணம் வேண்டும். தமிழ் காக்க போர்க்குணம் வேண்டும். தமிழ் கொன்று வாழ்கின்ற கயமை வேண்டாம். தமிழ் கொன்று வாழ்கின்ற கயமை வேண்டாம். தமிழ் காக்க புலிகள் வேண்டும், தடுமாறி ஓடிவிடும் எலிகள் வேண்டாம். தமிழ் காக்க புலிகள் வேண்டும், தடுமாறி ஓடிவிடும் எலிகள் வேண்டாம். தமிழ் காக்க சிங்கம் வேண்டும், தாளமிடும் ஓலமிடும் நரிகள் வேண்டாம். தாளமிடும் ஓலமிடும் நரிகள் வேண்டாம். தமிழ் காக்க மானம் வேண்டும், காலமுத்து நடராசன் துணிவு வேண்டும். கொட்டிய முழவின் ஓசை, குலவிய குழலின் ஓசை, பட்டியல் மடவார் பேச்சு, பச்சிலம் குழந்தை பாடல், ஆடவர் இட்ட நற்பனை மேவி அலைபவர் அங்குமிங்கும் எழுப்பும் ஓசை. அந்த ஓசை இங்க நான் பார்க்க முடியல. அவ்வளவு அமைதியா மாணவ செல்வங்கள் மிக கட்டுப்பாடோடு மிக அழகாக அமர்ந்திருக்கின்றீர்கள். ஒரு அருமையான பள்ளி. உள்ள நான் வரும்போதே சோலையா இருந்தது. முதலில் இந்த பள்ளிக்கு நான் ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கிறேன். கோபாலகிருஷ்ணன் சார் அவருடைய பீரியட்ல நான் இங்க வந்திருக்கேன். அப்போ அங்க நடந்தது இந்த விழா. எனக்கு இந்த அப்படியே சுற்றுச்சூழல் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. அதை விட வரவேற்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய தமிழ் ஆசிரியர் சொர்ணலதா ஆசிரியருக்கு ஒரு எல்லாருமே ஒரு கரவொலி இருக்கு. அன்புனா என்னன்னு அவங்க நம்ம கத்துக்கலாம். கிட்டத்தட்ட என்ன 3 முறை தொடர்பு கொண்டார்கள். அப்படியே திரும்ப திரும்ப என்னை அழைத்து கேட்டு ஒவ்வொரு முறையும் அவர்கள் என்னை உபசரித்த விதம், வரவேற்ற விதம் எனக்கு நெஞ்சு விட்டு அகலாது. அது மாதிரி உள்ள நுழைந்தவுடன் உங்களுடைய தலைமை ஆசிரியர், ஏற்கனவே தலைமை ஆசிரியரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய இவங்க தையல் ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவர்களும் நானும் ஒன்றாக பணியாற்றி இருக்கின்றோம். இந்த பானை என்னை ஈர்த்தது. வரும்போதே பார்த்தேன் இந்த பானை என்னை மிகவும் ஈர்த்தது. அந்த கலைவர்க்கம் எல்லாம் யாரிடம் வந்ததுன்னா நம்ம ஓவியாசிரியர், கலையாசிரியை தான். அவர்கள் அவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு ஆசிரியை. சிரித்த முகத்தோடு, எப்படி தலைமை ஆசிரியர் சிரித்த முகத்தோடு இருக்கிறார்களோ அவர்களும் அப்படித்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் உங்கள் பள்ளிக்கு கிடைத்திருக்கின்றார்கள். இதுல நீங்க கலை திருவிழா போட்டியில எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், முதல் பரிசை கட்டி செல்லலாம். என்ன பானை ஓவியம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த ஓவியத்துல நீங்க உங்களுடைய திறமையை காட்டி என்ன செய்யலாம், மாநில அளவிற்கு நீங்கள் கண்டிப்பா வெற்றி வாகை சூடலாம். எல்லா போட்டிகளிலுமே வெற்றி வாகை சூடலாம். என்னுடைய ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தி வரும்போது இதை நான் சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்தது நம்மளுடைய கமலா ஆசிரியை, அவர்களும் எனக்கு ஏற்கனவே தெரியும். நம்மளுடைய மேத்ஸ் ஆனி அவங்க எனக்கு சீஃப் திருத்தும் போது 10வது வகுப்புக்கு பேப்பர் தேர்வுத்தாள் திருத்த போகும்போது மிக சுறுசுறுப்பாக அங்கே அவர்கள் சொல்லிட்டு வேலை செய்த இதை பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆசிரியர் பெருமக்களும் இங்கே ஒருங்கே கூடியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மனது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாற்றையும் விட திருவள்ளுவர் சிலை எங்குமே இல்லாத ஒன்று இல்லையா? உலக பொதுமறை, சாதி மதம் சமயம் கடந்த அத்தனையும் கடந்து எல்லா நாட்டாராலும் 83 நாடுகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள். இதை ஒரே லண்டன்ல பாதுகாப்பு பெட்டகமா வச்சிருக்காங்க. காலம் எல்லாம் அழிஞ்சு போனா கூட இது அழியாம இருப்பதற்கு. அப்படிப்பட்ட ஒரு திருவள்ளுவருக்கு, அதாவது கன்னியாகுமரியில தான் நம்ம பாக்குறோம், 133 அடியில அங்க
கடற்கரையில என்ன இருக்கே, திருவள்ளுவர் சிலை ஓங்கி நமக்காக வரவேற்று காத்திருக்கிறது. இங்க அவ்வளவு தூரம் போகாட்டினாலும் தினந்தோறும் நீங்கள் அந்த திருவள்ளுவரை ஒரே ஒரு நூலை படித்தால் போதும். எதை? 4 சொல்லுக்குருதி, 4 சொல்லுக்குருதி, ஆளும் வேலும் கல்லுக்குருதி, 4 சொல்லுக்குருதி. அப்ப நாலடியாரையும் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படித்தாலே இந்த உலகத்துல எப்படி வாழலாம் என்பதற்கு அதான் சாட்சி. அதை இங்கே நம்முடைய தலைமை ஆசிரியருடைய தலைமையில உங்கள் பள்ளியில் நிறுவியிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி. எந்த பள்ளியிலும் சரஸ்வதியெல்லாம் நான் பார்த்துக்கேன். இப்ப வித்யாகிரி மெட்ரிகுலேஷன் போன்ற பள்ளிகள்லாம் போனோம்னா சரஸ்வதி எல்லாம் வைத்து அங்க சாமி கும்பிட்றதெல்லாம் பார்த்திருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் சாமி கும்பிட சொல்லப்போ எனக்கு நினைவுக்கு வந்தது. வந்த உடனே அத்துணை ஆசிரியர்களுமே இறைவனை வழிபட்டுத்தான் உங்களுடைய வகுப்பறைக்கே போனீங்க. அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒழுங்கை இங்க பார்க்க முடிகின்றது. எழுத்தறிவித்தவன் இறைவன், அந்த இறைவனை வழிபடுவதை பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு பள்ளியாகவும் மேற்கொண்டே நம்மளுடைய 11ஆம் வகுப்பு மாணவிகள் எல்லாம் இங்கே சங்கமமாகி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒருவரா இருவரா அப்படின்னா பரவாயில்ல, நான் உள்ள நுழையும் போது இது உயர்நிலை பள்ளி தானே, என்ன இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். கடைசியில் அவர்கள் மதிப்பெண் அளவில் அப்படியே ஒரு தங்க எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த பள்ளிக்கு அவர்கள் ஒரு தங்க ஆப்பிள்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். புரியுதா? எவ்வளவு சிறப்பு செய்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? யார் பின்னணியில் இருக்கின்றார்கள்? நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். இரவு பகல் பாராமல், கால நேரம் பார்க்காமல், அவர்கள் குடும்பத்தை பார்க்காமல், உங்களை மட்டுமே தாம் பிள்ளைகளா, எப்பயுமே செல்வங்களே சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாணவர்களோட தான் தங்கள் பிள்ளைகளாக நினைத்து உங்களுக்காக சாப்பிடாம கூட வருவார்கள். எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் சாப்பிடாம வருவாங்க உங்களுக்கு தெரியுமா? தன்னை வருத்தி தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் என்னாலும் என்ன செய்ய முடியாது, உங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. இல்லையா? தலைப்பு கேட்டாங்க. தலைப்பு எதை கொடுப்பது? தமிழ் பற்றாளர் நாம். எதை கொடுத்தாலும் எனக்கு இஷ்டம். ஏன் அப்படின்னா அது சார்ந்து சில கருத்துக்களை திரட்ட வேண்டுமே, அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. என்னவோ தெரியல, உடனடியாக நான் கொடுத்த தலைப்பு அறநூல்களில் அறிவு களஞ்சம். எப்பயும் கவிதை எழுதுற மாதிரி அந்த வரி எனக்கு வந்து விட்டது. அப்படி ஒரு தலைப்பு அறநூல்கள். ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த காலகட்டம் செல்லிலே போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா கூட என்ன செய்ய மாட்டேங்கிறோம், வரவேற்கிறதுக்கு பிள்ளைங்க இருக்காதுங்க. உள்ள வீட்டுக்குள்ள தீவா போய் கதவை அடைச்சிட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் எது தேவை? அறிவுரைகள் தேவை. இந்த அறிவுரைகளை எப்பொழுது முன்னால நம்ம முன்னோர்களே கொடுத்திருக்காங்க. ஔவையார், இவரே குமரகுருபரர் நீதிநெறி விளக்கத்துல, நன்னெறியில சிவபிரகாசர், இப்படி ஒவ்வொருத்தர் பாரதியார் ஆத்திச்சூடி இருக்கு, பாரதிதாசன் ஆத்திச்சூடி இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்க, 15 கீழ்கணக்கு நூல்கள்லையும் இருக்கு. இனிலை, ஏலாதி, சிறுபஞ்சம் மூலம், அதுக்கப்புறம் நாலடியார், திருக்குறள், அதுல ஒரு 11 நூல்கள் இருக்கு. இப்படி நிறைய நூல்கள் உங்களுக்கு வாழ்வது எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. இப்ப கல்வியை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும்னா, மன்னனும் மாசற கற்றோனும், கற்றோனின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னனின் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்ப சொன்னாங்க இல்லையா, டீச்சர் எங்கெல்லாம் போனேன்னு சொன்னாங்க? இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், பிரான்ஸ், இத்தாலி, ரோம், வெனிஸ், அப்புறம் ஆஸ்திரேலியா. இத்தனை நாடுகள் நான் சென்று வந்துள்ளேன். அப்ப அதுல எனக்கு எதெல்லாம் பிடித்தது? இது நம்மளுடைய கல்வி சார்ந்து போனது எது? பன்னாட்டு கருத்தரங்கன் ஆஸ்திரேலியாவில், சிலப்பதிகார மாநாடு, அங்க திருவள்ளுவர் அவங்க இளங்கோவடிகள் சிலையை திறந்தார்கள் அன்றைக்கு. இப்ப எப்படி நம்ம பள்ளியில திருவள்ளுவர் சிலை இருக்கோ, அந்த சிலப்பதிகார மாநாட்டுல இளங்கோவடிகள் சிலையை திறந்தார்கள். யாரு? ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள். அப்ப தமிழர்கள் எங்க போனாலும் என்ன செய்யறாங்க? தமிழ் அழிந்து விடவில்லை. மெல்ல இனி சாகும் சொன்னதெல்லாம் போயிடுச்சு. அதுக்காக என்ன, நம்மளுடைய அரசு தமிழ் கூடலை வருடத்திற்கு 3 முறை நடத்துகின்றது. எல்லாரும் ஆங்கில வழி கல்வியிலே போயிட்டு உச்சரிப்புல எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியாது. தமிழ் தான் கஷ்டம், ஆங்கிலம் ஈஸி. இந்த திருக்குறளை படிக்க சொன்னோம்னா 10 அதிகாரம் இல்ல ஒரு 5 அதிகாரம் வரைக்கும் எல்லாரும் நான் படிச்சிருவாங்க. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அதிகாரங்களை அவங்க வாயில நுழைய வைக்கிறது எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். வார்த்தைகள் என்ன செய்ய முடியாது, உச்சரிக்க முடியாது. பல பேர் பயந்து ஓடுகின்றார்கள். அந்த தருவாயிலும்
சில மாணவர்கள் என்ன செய்யறாங்க 1330 குறளையும் படிக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, இங்க தமிழ் வளர்ச்சித்துறை 25,000 கொடுக்கின்றது. அப்ப தமிழ் எவ்வளவு சிறப்பு செய்கிறப்ப, நீங்கள் தமிழை மட்டும் நேசித்தால் அது அவ்வளவு சிறப்பு செய்வார்கள். ஒருமுறை இலங்கையில போகும்போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மழை பெய்து ஒரு கட்டடத்துல இருந்து இன்னொரு கட்டடத்துக்கு போகணும். அப்ப அந்த மாணவிகள் என்ன பண்ணாங்கன்னா, நம்மள குடைப்பிடித்து அவர்கள் நினைவு விடாமல் அழைத்து செல்கிறார்கள். சும்மா 4 ஸ்டெப்பு போனா போதும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கல்வி ஒன்றுதான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நமக்கு இவ்வளவு சிறப்பு கொடுக்க கூடதுக்கு என்ன காரணம்? கல்விதான். அப்ப உங்களுக்கு இது எதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு நீங்களே இதை மாதிரி தடம் பதிக்க வேண்டும். அதாவது கிரேக்க நாட்டு கட்டிட பொறியாளர் சோலான் என்பவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு அழுகின ஆப்பிள் கொண்டு வர, அந்த ஆப்பிளை கொண்டு வந்து இது சுவையான ஆப்பிளா நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. மாத்த முடியுமா? அழுகின ஆப்பிள் வந்து சுவையான ஆப்பிளா மாத்த முடியுமா? எத்தனை பேர் சொல்றீங்க மாத்த முடியும், எத்தனை பேர் மாத்த முடியாதுன்னு சொல்றீங்க? கைத்துக்கு மாத்த முடியும், கைத்துக்கு சுவையான ஆப்பிளாக மாத்த முடியும் என்பவர்கள் கைத்துக்குங்க. அழுகின ஆப்பிள. அப்ப உங்க கருத்து என்ன? மௌனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆப்பிள வந்து நல்ல சுவையான ஆப்பிளா மாத்த முடியாதுன்னு இதான நம்ம சிந்தனைக்கு உதித்தது. அவர் என்ன நினைக்கிறார்? நாலா வெட்டினா உள்ள என்ன இருக்கு? விதை இருக்கிறதா? இந்த விதையை என்ன செய்யலாம்? முளைக்க வைத்தால் அதுல இருந்து நல்ல சுவையான ஆப்பிளை நம்ம உருவாக்கலாம். கிடைக்குமா கிடைக்காதா? அது மாதிரி நீங்கள் விதை, எங்களுக்கு நீங்கள் என்ன விதை. இந்த விதையை ஆரம்பத்தில் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல உங்களுக்கு ஆரம்பத்திலே நம்ம விதைத்து விட வேண்டும். அதற்கான களம் எது? நம்முடைய வீடும், இரண்டாவதாக பள்ளியும் தான். எத்தனை தாய்மார்கள் சிவாஜிக்கெல்லாம் கருவில இருக்கும் போதே கதையை சொல்லி சொல்லி வீர சிவாஜியா மாறினாரா இல்லையா? தாயார் தானே. இது மாதிரி ஒவ்வொருத்தர் அபிமன்யு தாயோடைய கருவறையில கேட்டுட்டு தானே வந்தாரு, வீரத்தை கேட்டுட்டு வந்தாரு. அது மாதிரி நெப்போலியனும் அப்படிதான். மாவீரன் நெப்போலியனும் வீரத்தாயை வந்து வளர்த்ததுனால, அந்த கருவிலே அவர்கள் வீரத்தை பத்தி எடுத்துரைத்தனால, கதை சொன்னதுனாலதான் அவர்கள்லாம் இன்றைக்கு வரலாறாக நிற்கின்றார்கள். அப்படி நீங்கள் விதையாக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் என்ன செய்யலாம்? விதையெல்லாம் வந்து என்ன சொன்னாலும் உங்களுடைய மூளை ஏற்றுக்கொள்ளும். 11 வயதுல தான் உங்களுக்கு, அதுக்கு முன்னால நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தால்தான் அந்த பிள்ளை என்னவா வரும்? நல்ல ஒரு சிறந்த மாணவனாக வரும். புரியுதா? அது வந்து அதே மாதிரி இப்ப இவர் நெப்போலியனை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு வந்து புத்தக வாசிப்ப சொல்றேன். முதல்ல, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம், குலத்தளவே ஆகுமாம் குணம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுதான் நுண்ணறிவு. அதாவது யார் வந்து அறிவில சிறந்தவர் அப்படின்னு கேட்டா சாக்ரட்டிஸ் மட்டும்தான். அறிவில சிறந்தவர் யாரு? சாக்ரட்டிஸ் மட்டும்தான். இப்ப இந்த நுண்ணறிவு சொல்லும் போதே நம்ம வாசிப்பு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பள்ளிகளுக்கு நிறைய அரசாங்கமே என்ன செய்யுது? புத்தகத்தை கொடுக்கின்றது. அதுல நிறைய புத்தகத்தை படிக்க படிக்க நாம பெரிய வரலாறு படிக்க முடியும். அதாவது ஒரு சாதனையாளர் ஆக முடியும், ஒரு படைப்பாளி ஆக முடியும், ஒரு எழுத்தாளனா ஆக முடியும். எதுவாக ஆக நினைக்கிறோம் அத்தனையும் அந்த வாசிப்பு பயிற்சியில முடியும். இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அம்பேத்கர் வந்து 18 மணி நேரம் அவர் வந்து என்ன செய்வாரு? லைப்ரரியிலே இருப்பார். அந்த காவலாளியே காணோன்னு தேடுற அளவுக்கு இருப்பார். அதுக்கப்புறம் அவரை தேடி வெளியில போக சொல்லிட்டு தான் கதவை மூடுவார். அந்த அளவுக்கு படிச்சதுனாலதான் லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வந்துதான் இங்க என்ன பண்ணாரு? சட்ட மாமேதையானார். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதே மாதிரிதான் இந்த மாவீரன் நெப்போலியனோ அவர் கூச்ச சுபாவம் உடையவர். எப்படி? சில பேருக்கு கூச்ச சுபாவம் இருக்கா இல்லையா? டான்ஸ் ஆடவா அப்படின்னா நான் ஆட மாட்டேன். ஏன்? நல்ல திறமை இருக்கு, ஆனா என்ன செய்யுங்க? கூச்சப்பட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லுங்க. காந்திக்கு கூட கூச்ச சுபாவம் தான், ஆனா இன்னைக்கு அவர் நமக்கு நாட்டுக்கே விடுதலை வாங்கி கொடுத்தார். இந்த நெப்போலியன் என்ன செய்தார்? இத்தாலியில ஒரு பகுதியில ஒரு தீவுல தான் பிறந்தார் அந்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே பிரான்ஸ் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அவரை கொண்டு வந்து ராணுவ பள்ளியில சேர்க்கிறாங்க. சேர்க்கும் போது அவர் வந்து அந்த மாணவர்களோட ஆங்கிலேயர்கள் தான் நிறைய இருப்பாங்க, அவங்களோட பிரெஞ்சுக்காரங்களோட அவரோட இணைந்து பழக முடியல. அதனால நிறைய நேரம் எங்க போயிருந்தார் அப்படின்னு கேட்டா நூலகத்துலதான் இருந்தார். எங்க இருந்தாரு? நூலகத்துலதான். அங்க படித்த படிப்பு தான் பின்பு அவருக்கு அந்த நாட்டையே கைப்பற்ற அளவுக்கு அவருக்கு அந்த போர்
நுணுக்கங்கள் எல்லாம் வியூகம் எல்லாம் அமைத்து தந்தது. புரியுதா? பின்னால் அவர் ஆரம்பத்துல ஒரு சிப்பாயா இருந்து அவரை யாருமே வரவேற்காத தருணத்துல அதுக்கப்புறம் தான் வந்து அந்த படை தளபதியா அவரை ஏற்று பின்னால அவரை மதித்து கேட்ட போது நீங்க எப்படி வந்து இத போர்ல வந்து வெற்றி கொள்றீங்கன்னு கேட்கும் போது நான் படித்த புத்தகங்கள் எனக்கு துணையாக இருந்தது அப்படின்னு சொன்னார். இதேதான் அவங்க அம்மா கிட்டே சொன்னார். ஹோமர் எழுதிய காவியம் எனக்கு துணையாக இருந்ததுன்னு சொன்னார். இப்படியே உனக்கு ஒரு பாட்டி பாருங்க, நீங்க சாப்பிட்டாதான் எனக்கு மனநிறைவா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி அவரை வந்து நான் காசெல்லாம் கொடுக்காம சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவருக்கு தன்மானம் தடுக்கும். பதிவு இறக்கம் அத்தனை நல்ல குணம் நல்ல பண்பும் அவரிடம் இருக்கும். ஒட்டுமொத்த திருக்குறள்ல சொல்லக்கூடிய அத்தனை அதிகாரமும் அவருக்கு பொருந்தும். அப்ப அவர் சரி பாட்டி அன்பா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பணத்தை வாங்கி சாப்பிட்டுருக்காரு. ஒரு சில நாள் அவரால் பணம் கொடுக்க முடியல. அடுத்து அவருக்கு பிரான்ஸுக்கு போறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட இருந்து விடை பெற்று போறார். திரும்ப அந்த நாட்டோட மன்னரா வந்து ஒரு நாள் பார்த்தா அந்த பாட்டுக்கிட்ட வாசல்ல எல்லாம் பெரிய அந்த பிரான்ஸ் நாட்டோட படையோட வந்து நிக்கிறார். எதுக்கு? நான் உங்கள்கிட்ட கடனாளியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு பணத்தை கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய பதவியில வந்துட்டு நினைவோட வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த கடனை அடைத்து விட்டு அப்ப அந்த பாட்டி வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன வேணும் பாட்டி அப்படின்னு கேட்கும்போது, என்னோட பேரன் இந்த ராணுவ பள்ளியில சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர் அதை என்ன செய்வாரு, ராணுவ பள்ளியில சேர்த்து விடுவார். அப்ப நன்றி மறவாத பண்பு, நன்றி மறவாத பண்பை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது என்னுடைய புத்தகமான குரல் பூக்கும் குழந்தை கதைகள், அதுல இருந்து நான் ஒரே ஒரு கதை சொல்லிடுறேன். வந்தது அதை அப்படியே தொகுத்து நான் கதையை கொஞ்சம் விரிவுபடுத்தி உங்களுக்கு நான் கதையை வந்து எழுதி புத்தகமாவே வெளியிட்டாச்சு. அந்த புத்தகம் என்னன்னு நான் காட்டுறேன். அதுல இருந்து ஒரே ஒரு கதை, ஒருங்கிணைந்த பள்ளி. இப்ப இந்த பள்ளி மாதிரி இந்த பள்ளியில நீங்க தான் மனிதர்கள் தான் படிக்கிறீங்க. ஆனா அந்த காட்டுல இருக்க பள்ளியில மான் படிக்குது, வரி குதிரை, காட்டு முயல், யானை, இப்படி எல்லா விலங்குகளும் படிக்குது. அவங்க அப்பா வந்து யானை என்ன செய்யுமா, காலையில் அது ஒழுங்கான ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கின்ற ஒரு விலங்கு. அது என்ன பண்ணாக்கா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வருது. அப்ப கூடவே என்ன சொல்லுது காட்டு முயல், நானும் உன் கூடவே வரேன், நீ மட்டும் நல்ல பேர் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யானையோட சேர்ந்து இது வந்துருது. ஆனா மான் என்ன பண்ணுதுன்னா, சில குறும்பு பிள்ளைங்க இருப்பீங்கல்ல, அவங்கள மாதிரி போய் மைதானத்துல போய் விளையாடும். பூனை காட்டு முயல் என்ன பண்ணுதுன்னா, அந்த மேசையை சுத்தி சுத்தி ஆசிரியர் வர்றதுக்குள்ளார மேசையை சுத்தி சுத்தி ஓடி வரும். அப்புறம் ஆசிரியர் வந்தோன்னா அது போய் ஒண்ணுமே செய்யாத மாதிரி போய் உட்கார்ந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த வகுப்பறையை பார்வையிடுறதுக்காக வரிக்குதிரை என்ன செய்யும்னாக்கா, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் ஒரு வாளியில தண்ணி எடுத்து போய் ஊத்தும். அதுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். அதனால வரிக்குதிரை என்ன செஞ்சுட்டு இருக்கேன், செடிக்கு தண்ணி ஊத்துது. அப்ப பார்த்து ஒரு அதிகாரி வர, இப்ப நமக்கெல்லாம் அதிகாரி வராங்களா இல்லையா, அதே போல ஒரு அதிகாரி. அந்த அதிகாரி யாருன்னா ஒட்டகச்சிவி. அந்த அதிகாரி யாரு, ஒட்டகச்சிவி. அவர் வந்த உடனே இந்த மான் வந்து கண்டுக்காது, அமைதியா இருந்துடும். யானையும் சட்டம் செய்யாது. ஆனா இந்த காட்டு முயல் என்ன பண்ணோம், போய் அது கிட்ட போய் வணக்கம் சொல்லிட்டு வரும். அதே மாதிரி இந்த வரி குதிரை என்ன பண்ணோம், அந்த ஒட்டகச்சிவிக்கு எல்லா பணிகளையும் செய்யும். அப்ப அதுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். எத்தனை யானை இருந்துச்சு, மான் இருந்துச்சு, எல்லா விலங்குகள் இருந்தாலும் இந்த முயலையும் காட்டு முயலையும் வரி குதிரையும் யாருக்கு பிடிச்சு போச்சு, ஒட்டகச்சிவிக்கு பிடிச்சு போச்சு. இது என்ன பண்ணோம்னாக்கா சிங்கராஜாட்ட கூட்டிட்டு போயிடும். நான் பார்த்ததுலே இந்த 2 விலங்கு தான் பண்புள்ள விலங்குகள். இந்த 2 விலங்குகள் தான் பண்புள்ள விலங்குகள் அப்படின்னு சொல்ல உடனே சிங்கராஜா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அந்த அரிசி விருந்து எல்லாம் கிடைப்பார். எல்லாம் கொடுத்து அந்த சுத்தி பார்க்க எல்லாத்தையும் காட்டெல்லாம் சுத்தி பார்க்க சொல்லிட்டு காரை வந்து பரிசா கொடுப்பார். கார் என்னவா கொடுப்பாரு, பரிசா கொடுப்பார். அதுதான் வந்து வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதையின்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விலங்குகள் கூட என்ன செய்யுது, பண்போடு நடந்துக்கும் போது நாம் சிறுவர்களாகிய நாம், மாணவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டாம், பண்போட இருக்க வேண்டும். இது எல்லாமே திருக்குறளை தான். இது அந்த நம்ம இதுக்கு இவருக்கு நெப்போலியன் சொல்லும் போது, காலத்தினால் செய்த ஒன்று நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. மறக்கல, அவர் பணம் வாங்கி சாப்பிட்டு அந்த காசை கொடுக்காம இருக்கணும்னா இருந்திருக்கலாம். ஆனா அன்றைய காலத்துல அவருக்கு அந்த அம்மா பயன்பட்டாங்க. அதை நினைத்து பார்த்து அவர் பின்னால் அவரே உதவி செஞ்சிருக்காரு இல்லையா. இதுதான் இது மாதிரி வள்ளுவர் நிறைய நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, அற கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்வேல் எழுத்துப்போர் காணுமே, அல்லாத இரவிலா நெஞ்சத்தாக்கு ஈந்த உபகாரம்
நீர் மேல் எழுத்திற்கு நேர் அப்படின்னா என்ன? ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யறோம். அந்த உதவி என்னது? கல்லு மேல எழுதுன மாதிரி, எப்படி பானை ஓவியம் வரைந்த மாதிரி கல்லு மேல நம்ம எழுதி வச்சா அது காலம் ஆனாலும் என்ன செய்யாதே? மறையாது. நல்லார் ஒருவருக்கு நல்லவங்களுக்கு செஞ்சிடும். அதே ஈரவிழா நெஞ்சத்தாருக்கு ஒரு கொடு பாவி அல்லது கெட்டவன் அவனுக்கு செஞ்சினா அது எப்படிப்பட்டது? அந்த உதவி எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம கோலம் போட்டா தண்ணி ஊத்தினா மறைஞ்சிருமா? மறையுமா? மறையாதா? அதே மாதிரி நீர்மேல் எழுதிய எழுத்து போல அதுவும் மறைந்து விடும் சொல்லுவோம். நன்றி ஒருவருக்கு செய்த கால் நன்றி என்று தருங்கள் என வேண்டாம், நின்று தளரா வளர்த்தெங்கு தானுண்ட நீரை தலையாலே தான் தருதலாம். நம்ம நேரடியா யார்கிட்ட உதவிய, நான் உனக்கு உதவி செஞ்சேன் எனக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதை யார் மூலமாவது நமக்கு கிடைக்கும். எப்படி கீழே வாங்குற அந்த தென்னை மர தண்ணியை மேல போய் தென்னையில இளநீர்ல கொண்டு வந்து நமக்கு கொடுக்குதா நீரை? அது மாதிரிதான் நமக்கு உதவியும் கிடைக்கும். புரியுதா? இப்படி ஒவ்வொரு நூல்களும் நிற்க, அதாவது நின்றக்கால் நிற்க அடக்கத்தால் என்றும் இருந்தக்கால் ஏவாமை ஏகார் பெருந்தக்கால் சொல்லி செவிகெடுத்து கேட்டு ஈக மீண்டும் வினாவர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசார கோவையில என்ன சொல்றாங்கன்னா, இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஆசார கோவையில என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல கட்டுப்பாடா திணை பள்ளிக்கூடம் நடக்குது இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா ஆசிரியர் என்ன சொல்ற, குருகுல கல்வி முறைதான். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த வேலையை செய்துவிட்டு அதுதான் அவர்களுக்கு சன்மானம். அப்படி இருக்கும்போது ஆசிரியர் என்ன சொல்ற அதை மட்டும்தான் காது கொடுத்து கேட்கணும். மீண்டும் நம்ம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு ஆசார கோவையில இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கு. அதனால நீங்கள் ஆசிரியர் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும், பண்புடைய மாணவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி அனைத்திலும் சிறந்த மாணவர்களாக இந்த பள்ளி மாணவர்கள் விளங்க வேண்டும். 400 மதிப்பெண்ணுக்கு மேல் எடுத்த அத்துணை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய சொன்ன ஆசிரியை ஒரு சிறந்த தமிழாசிரியர், அவர்களுடைய தொகுப்பு மிக பிரமாதமாக இருந்தது. தமிழினம் தழைக்க வேண்டி தமிழரின் நெஞ்சமெல்லாம் தமிழ் கவழ்ந்திட வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும் சொல்வாங்க. தமிழரின் நெஞ்சமெல்லாம் அரசாட்சி செய்ய வேண்டும். எது? தமிழ் அரசாட்சி செய்ய வேண்டும். அத பாடுவதென்றால் தமிழில் பாடு, பாவையே அகமகிழ்வோடு வாடினும் என் மனவேதனை தீர்ந்திட வாழ்வு மலர்ந்திட வையம் பெற்றது தமிழ் மொழி, அதன் வழி வந்தன பிற மொழிகள். புரியுதா? பாடிக்கொண்டே இருப்பேன் என் பைந்தமிழை செந்தமிழை, ஓடிக்கொண்டே இருக்கும் செங்குருதி ஓயாது உரைத்திடும் நாள் வரை பாடிக்கொண்டே இருப்பேன். அது மாதிரி பணம் பதவி பட்டம் எது வைத்தாலும் அதை தூக்கி எறிவேன்னு சொல்லி முடியரசனார் சொல்வார். வாழால் கிளப்பினும் வாழ்நாள் இழப்பினும் வஞ்சமன கேளார் குழுமி கெடுதிகள் செய்யினும் பூமியில் வாழ் நாளெல்லாம் நாட்டும் நலிவே உரையினும் ஆளாதல் தின்னம் அடியேன் எனது மலர் அடுக்கே. அப்படியே நம்மளை யார் எதிர்த்தாலும் இந்த தமிழுக்காக நாம் என்ன செய்வோம்? தலையே கொடுப்போம். எப்படி குமண வள்ளல் தலையை கொடுத்தார் இல்லையா? தம்பிக்கார என்ன பண்ண, சொத்துக்கு ஆசைப்பட்டே குமணனை காட்டுக்கு அனுப்பிட்டான். அப்ப பெருந்திருந்தார். அந்த காலத்துல எல்லாம் மன்னரை தேடி புலவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு அவ்வளவு பெருமிதம் செய்வார்கள் மன்னர்கள். அப்ப காட்டுலதான் இவர் வசிக்கிறாரு, இங்க ஊருக்குள்ள இல்லைன்னா ஏமாந்துவார். இருந்தாலும் அவரை தேடி பார்த்துட்டு வரலாம் காட்டுக்கு போவாரு குமணவல்லல். அந்த இறக்கின்ற அண்ணன் என்ன சொல்லியிருப்பாரு, யார் குமரனுடைய தலையை கொய்து வருகிறாரோ அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் சொல்வாரு, பணம் கொடுக்கப்படும். இவர் அவரை போய் பார்க்கும்போது அந்த தருணத்துல கூட தன்னுடைய தலையை நீ கொய்து எடுத்துட்டு போய் உனக்கு வேண்டிய பண உதவியை பெற்றுக்கொள் சொல்வார். யார்? எதுக்காக? தமிழுக்காக. இப்படி வள்ளல்கள் தமிழுக்காக நிறைய கொடையெல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தமிழை நாம் போற்றி வழங்குவதில் நாம் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது? நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த தமிழ் குடலை சிறப்பாக மனம் வந்து இதை நடத்திய நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.